ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங்னால ஸ்ட்ரெஸ் வருது, தூக்கமின்மை, மன உளைச்சலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஓவர் திங்கிங் எனக்கும் இருக்குது. ஸோ நான் ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணினேன், எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே இருக்க போகலாம். ஓவர் திங்கிங்கை கட்டுப்படுத்த சிம்பிள் டிப்ஸ், ஓகேவா? ஆக்சுவலி நம்ம பயப்படுற விஷயம் 90% நேரம் நடக்காத விஷயத்தை பற்றி, ஓகேவா? நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறது தான் ஓவர் திங்கிங்கே. ஆக்சுவலி அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனால் நம்ம அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அதுவோ இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் விஷயத்தை தான் நம்ம ரொம்ப போட்டு மனசுலேயே போட்டு ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி அது ஓவர் திங்கிங்காக மாறிடுச்சு, ஓகேவா? அதுக்கான சொல்யூஷன்ஸ், இப்போ ஓவர் திங்கிங்னால என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் இருக்காமலேயே அதை பற்றி நாள் முழுக்க யோசிச்சுட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஓகேவா? அது கண்டிப்பாக இப்போ உடனே தீர்வு கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உடனே தீர்வு கிடைக்கல, அச்சோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு குழப்பிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பிரச்சனை வரும், தலைவலி, தூக்கமின்மை, கோபம். நிறைய பேருக்கு உடனே கோபம் வந்துடும். ஏதாவது பேச போனாலும், என்ன உனக்கு பிரச்சனை, நானே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படுவாங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதனால்? ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்குறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, இது சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோ, அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. ஆக்சுவலி நம்மளை பற்றி யாருமே எதுவுமே எந்த யோசனையிலையும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க விஷயத்தை நோக்கி அவங்கவுங்க மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அச்சோ நம்ம இப்படி பண்ணமே, அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிட்ருப்பாங்க, இது ரைட்டா தப்பா, இதனால் நம்மள ஏதாவது கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசம்னு நினச்சிருவாங்களா அப்படிங்கிறது ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பது. நடந்ததையும் நடக்காததையும் சேர்த்து பயப்படுறது. ஆக்சுவலி நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது முடிஞ்சு போன விஷயம், அவ்வளோதான். நாளைக்கும் ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நமக்கு நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், ஓகேவா? அது கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ அதனாலே அச்சோ ஃப்யூச்சரில் நமக்கு இதனால் பிரச்சனை வருமா, ஏதாவது ஆகிடுமா நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததையும் நடக்காததையும் சேர்த்து வச்சு நம்ம பயப்படுறது. ஃப்யூச்சரை நினைத்து பயப்படுவது, கவலைப்படுவது. ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரியே இருந்துருவோமா, இல்லை வீடு கட்டுவோமா, பசங்க எப்படி படிப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் மாறுவாங்களா, நம்ம வீட்டில் எல்லோரும் மாறுவாங்களா, நம்ம மாறுவோமா, நம்மளுடைய பொருளாதாரம் மாறுமா, ஸோ இதே மாதிரியே தான் இருக்க போகிறோமா, எல்லோரும் எப்படி இருக்காங்களே நம்ம இன்னும் அப்படியே இருக்கமே அப்படின்னு ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயப்படுறது, கவலைப்படுறது. அதே போல் ஃபாஸ்ட்டில் நடந்த கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள் இவற்றையெல்லாம் மறக்காமல் அதையே நினைத்து வருத்தப்படுவது. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் எல்லோருக்கும் ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும், துரோகங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் ஏதாவது மாறுமா என்ன? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அனுபவங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். அந்த அனுபவத்தை நம்ம வச்சுக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வெற்றி அடையணும், ஓகேவா? அந்த அனுபவங்களை நமக்கு ஒரு வெற்றியின் முதல் படியாக வச்சுக்கணுமே வஞ்சி அதே நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. துரோகங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா திரும்ப நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒருத்தவங்க நமக்கு துரோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அதுக்காக நம்மளை போட்டு வருத்திக்கிறது, அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது.
இதை விட இன்னும் நிறைய பேர் இந்த வேலை, இந்த சூழ்நிலை, இந்த வீடு, இந்த உறவினர்கள் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, நம்ம சொந்தக்காரவங்களாம் நம்மள்ட்ட பேசாமல் போயிடுவாங்களோ, நம்ம சொந்தக்காரவங்க இப்படியே இருக்கணும், நம்ம அம்மா அப்பா வந்து எப்போதும் நம்ம கூடயே இருக்கணும், நம்ம அண்ணனுங்க நம்ம கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டே இருப்போம். இந்த வீட்டிலே இருக்கணும், இந்த வீட்டை வந்து நம்ம வந்து விற்கக்கூடாது, ஸோ எந்த சூழ்நிலையிலும் விற்கக்கூடாது. அது ஓகே தான், சொந்தக்காரவங்களும் வேணும் தான். ஆக்சுவலி எது நடக்குமோ அது நடந்தே தீரும். நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை யோசனை பண்ணுறதுனாலையோ நமக்கு நடக்கிற விஷயங்கள் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ சேஞ்ச் ஆகிற விஷயங்களை வந்து நம்ம அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துடணும். அதான் நமக்கு நல்லது. நமக்கு எல்லாமே முக்கியம்தான். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வர ட்ரை பண்ணணும். வேலை வந்துட்டு கண்டிப்பாக வேலை ரொம்ப முக்கியம்தான். ஸோ அதுக்காக வந்துட்டு அச்சோ இந்த வேலை வந்து நாளைக்கு கிடைக்காம போயிடுமோ, வேறு யாராவது இந்த வேலை கிடச்சிருமோ அப்படின்னு நம்ம இன்றைக்கே திங்க் பண்ணுறதுனால ஏதாவது மாறுமா என்ன? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஓவர் திங்கிங்கை வந்து நம்மளே தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் வர காரணம் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டவுட்டு. நிறைய பேருக்கு வந்து நமக்கு முடியாதோ, நம்மளால் இதை செய்ய முடியாதோ, நமக்கு இந்த தகுதி இல்லையோ, எல்லோரும் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களே, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதோ, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணுங்க. அப்போ தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். ஓகேவா? நிறைய பேர் வந்து செல்ஃப் டவுட்டு, நம்மளால் முடியாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தனமாக நம்பிட்டுருக்கீங்க. ஸோ அதை முதல்ல தூர போடுங்க. ஓகேவா? தனிமை நிறைய பேர் வந்து தனிமையை வந்து விரும்புகிறாங்க. தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தனியாக இருக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக தனிமை வேண்டாங்க. தனிமை தான் வந்து நெகட்டிவ் எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும் நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை தனிமையாக வச்சுக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உறவுகள், அப்படி இல்லைன்னா கூட வேலை செய்யலாம், வீட்டு வேலைகள் செய்கிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ தனிமையை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு நெகட்டிவ் எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும். அடுத்ததாக வந்து சோசியல் மீடியா. ஓகேவா? அதுவும் மொபைல் யூசேஜ். நிறைய பேர் வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் சோசியல் மீடியாவில் தாங்க நம்ம நிறைய பேர் மூழ்கி இருக்கிறோம் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து ஒரு பார்ட்னராக கூட அதில் இருக்காங்க. பார்ட்னர்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட வந்து ஒரு கணவன் மனைவியோ, மனைவி கணவனோ பேசுறதுக்கு கூட டைம் இல்லாமல் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் மூழ்கிட்டுருக்காங்க. பசங்க குட்டீஸுங்க முதற்கொண்டும் சோசியல் மீடியாவில் தான் நிறைய பேர் மூழ்கிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ, பேகை மறக்கிறாங்களோ இல்லையோ, டிஃபன் பாக்ஸை மறக்கிறாங்களோ இல்லையோ, மொபைலை கரெக்டாக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. காரணம் அதுதான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயமாக நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய எல்லாரோட மைண்ட் செட்டு எல்லாமே சோசியல் மீடியாவில் முழுகிறதுனால அவங்க வந்துட்டு ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவர முடியாது. அடுத்து வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் நிறைய பேருக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து அதை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் மனசுலே வச்சுப்பாங்க. ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. லைஃப்னால் அது வரதான் செய்யும். குட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஏன் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸை மனசில் வச்சுக்கணும்? நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு பர்சனே வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்டேருந்து நமக்கு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும், கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம கெட்ட விஷயங்களை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும். அழகாக தூக்கி தூர போட்டுருங்க. ஓகேவா? இவைகள் தான் ஓவர் திங்கிங் வர காரணம். இவற்றையெல்லாம் எப்படி நிறுத்துவது அப்படிங்கிறது தான் அடுத்த பக்கம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓவர் திங்கை குறைக்க 10 பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் சொல்கிறேன். ஓகேவா உறவுகளே? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வீடியோ தான்.
நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னா, நான் எப்படி ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிறது தான் வந்து இதை ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நிறைய இப்போ உள்ளவங்க வந்து ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் வந்து இல்லத்தரசிகளாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒர்க் போகிறவங்க வந்து அங்கே நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மனசு வந்து ஆறுதலாக இருக்கும். அதனால் வந்து இல்லத்தரசிகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால, ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி டேப்லெட்ஸ் மொதற்கொண்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோவு. கண்டிப்பாக இந்த 10 பவர்ஃபுல் டெக்னிக்கும் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து உங்களை நம்ப வேண்டும். எதுவும் நாம் நினைத்தால் முடியும் என்று நம்ப வேண்டும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காலையில் எழுந்த உடனே வந்து எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிறைய பேர் இப்போ வந்து மொபைலை தான் யூஸ் பண்ணுறாங்க. காலையில் எழுந்த உடனே மொபைல் எடுத்து தான் பார்ப்பாங்க. ஓகேவா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை விட்டுடுங்க. காலையில் எழுந்த உடனே நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் ஹஸ்பண்ட் நம்மளோட பார்ட்னராக இருக்கட்டும், வீட்டில் இருக்க உறவுகள் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்கிறது, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று ஹாய் குட் மார்னிங், இன்றைக்கி டே வந்து சிறப்பாக அமையணும், ஓகேவா, இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் திங்கிங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் ஓவர் திங்கிங். ஒரு பேப்பர்லேயோ அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை நம்ம அடிக்கடி ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் ஓவர் திங்கிங், பாசிட்டிவ், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அதை பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஆமாம்ல நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங்கில் போயிட்டுருக்கோம், ஸோ இதை கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்டாப் ஓவர் திங்கிங் சொல்லிட்டு ஒரு பேப்பர்லேயோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடங்களில் இல்லை நம்ம அதிகமாக வந்து உட்கார இடம் அந்த மாதிரி இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா அதுவும் நம்ம வந்து திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பயம் வந்தால், நிறைய பேருக்கு வந்து பயம் எதுக்காக வருது அப்படின்னா, நம்மளால் இது முடியாது, சிச்சோ நம்மளை வந்து ஒரு வேலை ஆக்சுவலி நம்மளை நம்பி ஒரு வேலை தராங்க அப்படின்னா, ஐயோ நம்மளை நம்பி இதை கொடுத்துட்டாங்களே, நம்ம சரியாக செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் வந்து சொல்யூஷன் இல்லாமல் கிடையாது. 90% பிரச்சனைக்கு வந்து டைனமிக்லி சொல்யூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோமா, இப்போ சோபனா தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒரு ரெகுலராக வந்து சோபனா தான் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து ஆப்சண்ட் ஆனாலோ இல்லை எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்தாலோ அந்த வேலைகளை வந்து செய்வதற்கு கண்டிப்பாக இன்னொரு பர்சனை போடுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தாங்க ப்ராப்ளமும். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு தீர்வு இல்லைன்னா கூட கண்டிப்பாக இன்னொரு தீர்வு இருக்குது. ஸோ ப்ராப்ளத்துக்கு தீர்வு இல்லாமல் ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஓகேவா, 90% வந்து நம்ம எல்லாருமே வந்து பயப்படவே கூடாது. பயம்தான் நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை தேடினா கூட அந்த பயத்தினாலே வந்து அது ரைட்டாக தப்பாங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது. பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சாங் கேட்பாங்க. நிறைய பேர் சாங் கேட்குறது, சாங் வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, நான் கூட சாங் கேட்பேங்க. எனக்கும் வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சுன்னா, என்னுடைய மன உளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி நான் சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பியான சாங் கேட்பேன், சோகமாக இருந்தால் சோகமான சாங் கேட்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சாங் கேட்குறது, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் நீங்கள் கேளுங்க. நல்ல நல்ல நினைவுகளை ஞாபகம் செய்வது. இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துங்க ஃபன்னாக இருந்திருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறது. அடுத்தது வந்து நல்ல புத்தகம் படிப்பது. புத்தகம் நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருக்குது,
புதிய கீதை புக்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. நம்ம வந்து நமக்கு வந்து ஓவர் திங்கிங் ஆகுது, இதோ மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு புக்ஸை எடுத்து படிக்கலாம். அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ நமக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிடும். நம்ம புத்தகம் படிக்கும்போது மைண்டும் சேஞ்ச் ஆகிடும். அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கும்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கூட சொல்லித்தரலாம். இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் பேசும்போது கூட நம்ம புத்தகம் படிக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நண்பர்களிடம் கவலைகளை ஷேர் பண்ணுவது. நிறைய பேர் வந்து நண்பர்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 1/2 hour ஒரு 10 minutes கால் பண்ணி பேசுங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். உங்களோட திங்கிங் வந்து குறைஞ்சிடும். அடுத்ததாக வந்து 5 வந்து ஃபிசிக்கல் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓவர் திங்கிங் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா வாக்கிங் போகிறது, ஒரு 20 minutesோ இல்லை 13 minutesோ சும்மா குட்டியாக ஒரு வாக்கிங் போகிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, புஷ்அப் பண்ணுவது, ஜம்பிங் சாக்ஸ் இப்படிலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா மைண்டு கண்டிப்பாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். நிறைய பேர் வந்து அப்படியே உட்காந்தே இருக்கிறது வேணாங்க. கொஞ்சம் அப்படியே சும்மா நடந்து பாருங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக கூட நடக்கலாம். இல்லை குட்டீஸுங்க வீட்டில் இருந்தால் அவங்க கூட பேசிக்கிட்டே கதை ஏதாவது சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகி ஓவர் திங்கிங் வந்து குறைஞ்சிடும். அடுத்தது 6வதாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற விஷயத்தை வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு கிழித்து தூர போட வேண்டும். ஆக்சுவலி வந்து என்ன விஷயம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் புரியும். இவ்வளோ தானா, இதான் விஷயமா, அட இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளோ ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு கண்டிப்பாக தூர தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா அதை பார்க்குறவங்க எதாவது நினச்சிட போகிறாங்க. உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு நோட் புக்கில் எழுதி அது எந்தளவுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமான ஒரு விஷயம், இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாதா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிழித்து தூர போடுங்க. அடுத்ததாக வந்து பிடித்த இடத்திற்கு போவது. நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி திங்கிங் ஓவராக பண்ணிகிட்ருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிச்ச இடத்துக்கு போவாங்க. நிறைய பேர் வந்து இயற்கையை விரும்பியாக இருப்பாங்க. ஸோ இயற்கை விரும்பியாக இருக்கவங்க வந்து அழகாக தோட்டத்தில் போய் உட்காந்து காத்தோட்டமாக பூச்செடி கொடி பட்டாம்பூச்சி இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கண்டிப்பாக ஒரு ஆறுதலாக இருக்கும். பறவைகள் விலங்குகள் ரசிகையாக இருந்தாலும் வந்து இப்போ ஒரு பறவை பறக்குது, அதை பார்க்கும்போதும் ஆசையாக இருக்கும். நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதெல்லாம் பார்க்கும்போதும் நமக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போகிற பழக்கம்லாம் இருக்கும். ஸோ கோவிலுக்கும் போங்க, அங்கே சாமியை கும்பிட்றது மட்டும் இல்லைங்க, ஒரு 10 பேரை பார்த்து உட்காந்து பேசும்போது மனசு கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்மளால் ஓவர் திங்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பிடித்த வேலைகளை செய்வது. பிடித்த வேலைகள் வந்து வீட்டு வேலைகள். வீட்டில் வந்து நம்ம வந்து நிறைய டைம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா வீட்டில் நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு ஏதாவது நினச்சிட்டு உட்காந்துக்கிறது. நம்ம ஏதாவது நினைக்கிறோம், இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறேன், ஓவர் திங்கிங் ஆகுது அப்படின்னு தோணின உடனே வீட்டு வேலைகளை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பாத்திரம் கிடந்தால் பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு வந்து மனசு ஆறுதலாக இருக்கும். தொழில்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பூனைக்குட்டி வளர்க்குறது, நாய்க்குட்டி வளர்க்குறது, முயல் குட்டி வளர்க்குறதுன்னு நிறையா ஓகேவா புறா வளர்க்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஓவர் திங்கிங் வந்து காணாமல் போயிடும். அடுத்தது எடிட்டிங் செய்வது. நிறைய பேர் வந்துட்டு மொபைல் வச்சுக்கிட்டே நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வெட்டியாக நோண்டாமல் எதாவது எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜும் வளரும். எடிட்டிங்கில் வந்து பரவாயில்லையே நமக்கும் எடிட்டிங்லாம் தெரியுதுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி எடிட்டிங் செய்வதும் உங்களுக்கு ஓவர் திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முடிந்த அளவிற்கு தன்னை ஃப்ரீயாக வச்சுக்காமல் பிஸியாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனிமையே இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பது. நிறைய பேர் வந்துட்டு
தனிமையாக இருக்கணும். தனிமையாக இருக்கவும் கூடாது. ஃப்ரீயாக இருக்கும்போது தாங்க ஏதாவது நினைக்கணும்னு தோணும். நம்ம ஏன் ஃப்ரீயாக இருக்கிறோம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது என்ன வேலை செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், சமைக்கிறது என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் ஒர்க் எப்படி பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம், நாளைக்கு வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாமே. ஃப்ரீயாக இல்லாமல் பிஸியாக வச்சுக்கலாமே. அதுவும் வந்து நமக்கு ஒரு ஓவர் திங்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணுறது. நம்ம எந்த சாமியை வணங்குறோமோ அந்த சாமியை வணங்குறது. நிறைய பேர் இப்போ அல்லா வணங்குவாங்க, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம், ஏசப்பா. ஸோ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாமியை வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஜபம் பண்ணுறது, தொழுவது, சுவாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாமியை கூட வணங்கலாம். அதுவும் நம்ம ஓவர் திங்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃபீலிங்ஸை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓவர் திங்கிங் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இந்த 10 விடுங்க, இதை தாண்டி நிறைய இருக்குது. கற்பனை பண்ணுற 100 பிரச்சனையில் வந்து 99 பிரச்சனை நடக்காததா ஒன்றா தாங்க இருக்கும். புரியுதா? நம்ம நினைக்கிற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியாக தாங்க இருக்கும். நம்ம யோசிக்கிற ஆணி எல்லாமே. ஸோ நோ யூஸ். நம்ம இது நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, ஓகேவா, உங்களுக்கு மோட்டிவேட்டர் வந்து நீங்கள் தாங்க. உங்களை வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தாங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் வேறு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக வந்து ஓவர் திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணி சேஃபாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும். விடிஎஸ் வில்லேஜ் ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே. தேங்க்யூ, பாய் பாய்.